கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாள் நமக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஒரு நாளாக அமைய ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இன்றைக்கும் கூட தாவீதின் சங்கீதங்களிலே 27வது சங்கீதத்தில் 2 வசனங்களை நான் உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். அது என்னவென்று சொன்னால், முதல் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனிலும் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? தாவீதுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அஞ்சி நடுங்கி பயந்து அவனுடைய எதிராளிகளுக்கு, அவனுடைய விரோதிகளுக்கு, அவனுக்கு விரோதமாய் கிரியை செய்த எல்லா மக்களுக்கும் அவனுடைய ராஜ்யத்தில் அவன் பயந்து வழங்கி கொண்டு இருக்கும் பொழுது ஒரே ஒரு காரியத்தை அவன் நம்பிட்டு இருந்தான். கர்த்தர் என் வெளிச்சமும் என் பங்குமானவர், என் ரட்சிப்பானவர், ஆகவே நான் யாருக்கு அஞ்சுவேன், பயப்படுவேன் என்று சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார். ஒரு நாள் நமக்கு வரும், அந்த நாளிலே நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அந்த நாள் என்ன நாள் என்று நமக்கு தெரியாது. ஆனால் வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, தீங்கு நாளிலே இந்த டைம் ஆஃப் அவர் டிஸ்ட்ரெஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு நெருக்கடியான நேரம் வரும் பொழுது அந்த தேவன் என்ன சொல்லுகிறார்? என் ரட்சிப்பும் வெளிச்சமும் ஆனவர் எனக்கு செய்யக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், அவர் சொல்லுகிறது, அவர் என்னை பர்சனலாக அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மேலே உயர்த்துவார். இந்த இடத்துல ஒரு விசேஷமான காரியம் சொல்லப்படுகிறது. அவர் என்னை தம்முடைய கூடாரத்திலே மறைத்து என்று சொல்லப்படுகிறது. அதோடு கூட கூடார மறைவிலே என்று சொல்லுகிறது. டபுள் ப்ரொடெக்ஷனை அவர் கொடுக்கக்கூடியவர் இருக்கிறார். கூடாரத்திலே இருந்தால் அது தேவனுடைய பாதுகாப்பான இடம். அதிலே ஒரு மறைவான இடத்திலேயே நம்ம வைத்து கொண்டு அவர் என்ன சொல்கிறார்? என்னை கண்மலையின் உயர்த்துவார். அவர் நம்மை உயர்த்துகிற தேவன். எந்த நெருக்கடிகள் நமக்கு பிரச்சனைகள் வந்தாலும் கூட, எந்த சோதனைகள் வந்தாலும், எந்த காரியத்தில் நாம் கடந்து சென்று கொண்டிருந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கவலைப்பட வேண்டாம், அதை நன்மையாக நமக்கு மாற்றி கொடுப்பார். தீங்கு நாளிலே அவர் நமக்கு எல்லா காரியங்களையும் சிறப்பாக ஆசீர்வாதமாக மாற்றி நம்முடைய கால்களை கண்மலையின் மேல் நிறுத்துவார். அதை நாம் உறுதியாய் விசுவாசிப்போம், நம்புவோம். நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். தீங்கு நாள் என்று வராத மனிதனே கிடையாது. யாருக்கு வேண்டுமானாலும் தீங்கு வரலாம். தீங்கு நாளிலே, அப்படிப்பட்ட நேரங்களிலே, நெருக்கடியான நேரத்தில் நீங்கள் எங்களை பாதுகாக்கிற தேவனாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களை பாதுகாத்து வருகிறீங்க, தொடர்ந்து எங்களை பாதுகாக்க வேண்டுமாக இந்த நாளிலே விசேஷமாக எல்லா தீங்குக்கும் எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக ஒரு நாளாக உங்களுக்கு அமையட்டும்.